ஹாய் கைஸ், பயிற்சி 1.6ல் 7வது கணக்கு. நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் மற்றும் நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு என் என்க. ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்றுக்கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை வரும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம்னு சொல்லிட்டாங்க, நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே வெற்றுக்கணம் இல்லைங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏயிலிருந்து பிக்கு வரையப்பட்ட உறவுகளின் எண்ணிக்கை தான் கேள்வி. ஸோ இது ஏற்கனவே நம்ம இந்த 4வது 1 மார்க் பார்த்தோம் இல்லையா, இதே பயிற்சியில் அதே மாடல் கணக்கு தான். இதுக்கும் அதே ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது, அதே எடுத்து பார்த்துரும். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம், நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு என். அவ்வளோதான். இங்கே பிக்யூ இருக்குது, அங்கே எம்என் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ கேள்வி என்ன? ரெண்டும் ஒன்று தான். ஏயிலிருந்து பிக்கு கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கை, ஏயிலிருந்து பிக்கு கிடைக்கும் வெற்றுக்கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை, ரெண்டுமே கேள்வி ஒன்று தான். அப்போது இங்கே ஆன்சர் 2/p கியூப்னா இங்கே ஆன்சர் என்ன? 2/mn. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிச்சுக்கணும். புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கிட்டே வரணும். அந்த பயிற்சி கணக்கு மட்டும், எடுத்துக்காட்டு கணக்கு மட்டும் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா சில 1 மார்க்ஸ்லாம் நம்ம டச் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் கணக்கு புக்கில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இருக்குதோ, அந்த முன்னேற்ற சோதனைகள்லாம் இருக்குதோ, அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா 2/mn. தட்ஸ் ஆல்.